கன்னிராசிக்காரங்க இந்த ஒரு நாள்ல காலையில் எழுந்து உங்களுடைய நாளை தொடங்குவதற்கு முன்பாகவே சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். அதுவும் மற்றவங்களுக்காக. அது என்னென்ன அப்படின்னா, இந்த ஒரு வேலையை அவங்களுக்காண்டி பண்ணி முடிக்கணும், இதை சரி பண்ணணும், அந்த ஒரு வேலையில நம்ம தப்பு பண்ணிட்டோம், இல்லைன்னா மற்றவங்க யாராவது வேலையை பார்த்துட்டு அதுல ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டு போயிருப்பாங்க, அதை போயிட்டு நீங்க சரி பண்ற ஒரு வேலையானது உங்களுக்கு இருக்கும். இது யாருக்காகவோ நம்ம வந்து பொறுத்துக்கிடணும். மற்றவங்க யாரோ தவறு பண்ணிட்டு போயிருப்பாங்க, ஆனா அந்த ஒரு தவறுக்கு கிடைக்கிற அந்த பரிசானது உங்களை தேடி வரும். இதனால மற்றவங்களுக்காக நீங்க எல்லாத்தையும் பொறுத்து சகித்து கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமா இந்த ஒரு நாளானது தொடக்கத்திலேயே நிச்சயமாக நடக்கும். ஆனா உங்களுடைய எண்ணத்துல உங்களை பத்தியான சில ஒரு வரிகள் கூட நீங்க நினைக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்காண்டி தான் நம்ம இந்த ஒரு நாளை தொடங்கியிருக்கோம், மற்றவங்களுக்காண்டி தான் இந்த ஒரு நாளையே நம்ம மற்றவங்களுக்காண்டி வாழ போறோம். ஆனா எனக்காண்டி இந்த ஒரு நாள்ல நான் என்ன பண்ண போறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், இது மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல நம்ம எனக்காண்டி பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோன்றும். தொடர்ந்து இதையே நீங்க மற்றவங்களுக்காண்டி பண்ணி பண்ணி உங்களுக்குன்னு எதுவும் நீங்க பண்ணாம இருப்பீங்க. இதனால அதை நினைத்து இந்த ஒரு நாள்ல நீங்க புலம்பி அழுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளா நிச்சயமா உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாள்ல கன்னி ராசிக்காரங்களோட கிரக நிலையை பொறுத்த அளவுக்கு சூரியன் மகரத்துல இருக்கு, சந்திரன் காலையை கன்னி மாலை துலாம்ல இருக்கும், புதன் உங்களுடைய ராசி அதிபதி, சிந்தனை அதிகமாக இருக்கும் இந்த ஒரு நாள்ல. சனியை பொறுத்தளவுக்கு கடமையும் பொறுப்பையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் இந்த ஒரு நாள்ல. குரு பகவான் மெதுவாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஆனா அது உங்களுக்கு தெரியாது. ராகு கேது பழைய பழக்கங்களை சோதிக்கும். இத்தனை நாட்கள் பழைய பழக்கங்களுடன் சேர்ந்து நீங்க செய்த தவறுகளுக்கு, நீங்க செய்த தவறுகளுக்கு, தெரியாமல் செய்த தவறுகள் அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்துல சிறிய சோதிப்பை நிச்சயமா ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதிக யோசனை உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல இருக்கும், ஆனா சரியான முடிவை நீங்க எடுப்பீங்க. ஆனா எதை எடுக்க, எந்த ஒரு முடிவை எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க தோன்றிக்கொண்டே இருக்கும். அந்த ஒரு முடிவை உங்களால எடுக்க முடியாம இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் உங்களுக்கு இருக்கும். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாள்ல எல்லாத்தையுமே சரியா செய்யணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. சின்ன தவறுக்கு உங்களுடைய மனசு இந்த ஒரு நாள்ல காயப்படுத்தும். நீங்களும் ஏதாவது ஒரு வேலையை எடுக்கீங்க, அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ எதுவாக இருந்தாலும் நம்மளை நம்பி அந்த ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க, அந்த ஒரு வேலையை நம்ம சரியா செய்யணும், எந்த விதமான தவறுகளையும் நம்ம ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைப்பீங்க. ஆனா வேலை செய்யும் பொழுது சில பதற்றங்களும் பயமும் நீங்க செய்கின்ற வேலையில ஏதாவது ஒரு தவறுகளை ஏற்படுத்தும். அதை நீங்க நினைத்தே பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு அந்த தவறானது ஏற்பட்டு உங்களுடைய வேலையில உங்களுடைய பேரானது கெட்டுப்போக வைக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமா மாறும். நான் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய மனதிற்குள் சில கேள்வியானது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வீங்க. எல்லா வேலைக்கும் நான் சரியானவன் தானா? முக்கியமா எனக்கு தெரிந்த வேலைகளை என்னால சரியா செய்ய முடியல, எந்த விதமான தவறுகளும் இல்லாம என்னால பண்ண முடியல, நான் எல்லா வேலைக்கும் சரியானவனாதான், எனக்கெல்லாம் அது செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கிடுவீங்க. ஆனா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க பெர்ஃபெக்டாக, நீங்க சரியாக இல்லாததே உங்களுடைய மனித தன்மையா கருதப்படும். இந்த ஒரு நாள்ல நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் பதற்றப்படாம செய்யுங்க. நிச்சயமா அந்த ஒரு முடிவானது உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதுல பதற்றம் அப்படிங்கிறது நீங்க ஏற்படுத்தவே கூடாது. முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்க நம்பிக்கையை வைத்து பண்ணுங்க. நீங்க பண்றதுதான் சரி அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள எப்பொழுது வருதோ அப்பொழுதே தவறு செய்வது அப்படிங்கிறத நீங்க நிறுத்திக் கொள்வீங்க. இல்லை அப்படின்னா மற்றவங்ககிட்ட ஒரு முறைக்கு பல முறை கேளுங்க. அந்த ஒரு வேலை உங்களுக்கு மறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் சரி, தெரிந்தது போல நடித்து கொண்டு இல்லாம நேரத்தை தேவையில்லாம செலவிட்டு கொண்டு இருக்காம, அந்த ஒரு நேரத்துல இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஒரு வேலையை சீக்கிரம் முடிக்க முடியும், எப்படி அதை கத்துக்கிட முடியும் அப்படிங்கிறத பத்தி நீங்க ஓடுங்க. அப்படி ஓடுனீங்க அப்படின்னா நிச்சயமா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இந்த ஒரு நாள்ல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி பெண்களும் ஆண்களும் இன்று உங்களுடைய திறமையானது வெளிப்படும். உங்களுடைய திறமையை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுவாங்க. முக்கியமா உங்க கூட வேலை பார்க்குற அனைவருமே உங்களுடைய திறமையை பார்த்து பொறாமப்பட்டு உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்துவாங்க. உங்களை அந்த வேலையிலிருந்து எப்படியாவது துரத்தணும் அப்படின்னு அவங்க நிச்சயமா நினைப்பாங்க. சின்ன விஷயத்த சரி செய்ததால பெரிய பெயர் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த சின்ன விஷயத்த கூட உங்க கூட வேலை பார்க்குற யாருக்கும் அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட சரி செய்ய தெரியாம இருப்பாங்க. இதனால இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த சின்ன விஷயத்த சரி செஞ்சு கொடுப்பீங்க. சில யோசனைகளை மற்றவங்களுக்கு கூறுவீங்க. அப்படி கூறும் பொழுது ஒரு பெரிய ஒரு பாராட்டு உங்களை தேடி வரும். பாராட்டு உடனே உங்களுக்கு கிடைக்காது இந்த ஒரு நாள்ல, ஆனா பதிவாகும். இவன் இப்படி பண்ணியிருக்காம்பா அப்படின்னு மற்ற அனைவரிடமும் உங்களுடைய பேரானது பரவும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இந்த ஒரு நாள்ல நடக்கும். தொழில் விஷயத்தை பொறுத்தளவுக்கு கணக்கு, டாக்குமெண்ட், பிளான் தொடர்பான விஷயங்கள் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது அனைத்தையும் நீங்க சரியா பார்த்து கொண்டே இருங்க. எந்த தொழில் செய்தாலும் சரி, கணக்கு சரியா இருக்கா, எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் நம்ம சரியா வச்சிருக்கோமா, நம்முடைய பிளான் அடுத்து என்ன, இந்த ஒரு நாள் முடிஞ்சோடனையும் நாளைய பிளான் நமக்கு என்னவா இருக்கணும், எங்க நம்ம தொழிலை தொடங்கணும், அடுத்து என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்றை நீங்க யோசித்து கொண்டே இருக்கணும். அப்படி யோசித்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இன்று ஒப்பந்தம் சைன் பண்ண யோசித்து சைன் பண்ணணும். ஏதாவது ஒப்பந்தங்கள்ல நீங்க சைன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒப்பந்தம் சரியா இருக்கா, எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் ஆனது இருக்கா அப்படிங்கன்னு எல்லாத்தையுமே நீங்க விசாரிக்கணும். அதனால நமக்கு தொழில லாபமானது கிடைக்குமா அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு முறைக்கு பல முறை எல்லார்ட்டையும் போய் நீங்க கேட்டு செஞ்சு அதுக்கப்புறம் அதை நீங்க சரின்னு கூறுங்க, அதுக்கு நீங்க சைன் பண்ணுங்க. நிச்சயமா அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எதுவுமே கேட்காம உடனே நம்பி நீங்க சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற நாட்கள் போல இந்த ஒரு நாளானது இருக்காது. எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட கேட்டு ஒரு முறைக்கு பல முறை கேட்டு அதற்கப்புறம் ஒரு செயலில் நீங்க இறங்க போறீங்க அப்படின்னா அதுல நீங்க செயல் இறங்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது. சீரான வளர்ச்சி உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். ஆனா பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காது, சீரான நிலையான வளர்ச்சி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்க கவனமான செயல் நாளை உங்களுடைய அடித்தளமாக மாறும். இன்று நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாளை எதிர்காலத்துக்கு நீங்க அடித்தளம் போடுகின்ற அளவுக்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுடைய பணநிலையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய கணக்கில் நீங்க சரியாக இருப்பீங்க. ஆனா மனசானது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தாது. இருந்தாலும் நீங்க கடன் வாங்கியது அனைத்தையுமே மற்றவங்ககிட்ட கொடுத்து முடித்திருவீங்க. இந்த ஒரு நாள்ல எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் சரி அதை நிச்சயமா இந்த ஒரு நாள்ல அடைத்து முடிப்பீங்க. இதனால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆனா உங்க மனசளவுல பணமானது வந்துச்சு, அது அப்படியே போயிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த ஒரு நாள்ல தேவையில்லாத செலவுகளை நீங்க செய்ய வேண்டாம். அது நீங்களோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோ உங்களுடைய மனைவியோ துணைவனோ யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த ஒரு நாள்ல தேவையில்லாத முடிவுகளையும் தேவையில்லாத செலவுகளையும் நீங்கள் எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. யாரையுமே நீங்க ஒப்பிடக்கூடாது. இவன் நல்லவன் இவன் கெட்டவன்னு எந்த ஒரு நேரத்திலும் மற்றவங்களை நீங்க நம்பவே கூடாது. யார் எந்த ஒரு நேரத்துல எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறது யாராலையுமே கூற முடியாது. எனவே முடிந்த அளவுக்கு யாரையுமே நீங்க இந்த ஒரு நாள்ல நம்பாம இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாள்ல சேமிப்பை நீங்க செய்து வச்சீங்க அப்படின்னா அது எதிர்கால திட்டத்துக்கு பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அமைதி தான் குடும்பத்தோட இந்த ஒரு நாள்ல தளப்பாடமாக இருக்கும். இத்தனை நாட்கள் வரை நீங்க அமைதியாக இருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒண்ணு குறை கூறிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க அமைதியுடன் இருப்பீங்க. யார் என்ன செஞ்சாலும் அமைதியா இருப்பீங்க. இதனால குடும்பமே அமைதியுடன் இந்த ஒரு நாள் இருக்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பமும் கலகலன்னு பேசும். அந்த அளவுக்கு சில நன்மைகள் நடக்கும். காதல்ல இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு நீங்க ஏற்படுத்தவே கூடாது. இந்த ஒரு நாள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வீணாக கூடும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்க தள்ளி வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உண்மையை பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய புரிதலானது இன்னும் ஆழமாக போகும். உண்மையை பேசாம பொய் பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் அப்படியே ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க உண்மையை பேசி பாருங்க, நிச்சயமா உங்களுடைய காதல் உறவில் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். இன்று குறை சொல்லக்கூடிய நாள் அல்ல, புரிந்து கொள்ளக்கூடிய நாள். நீங்க உங்களுடைய காதலியோ உங்களுடைய நண்பர்களையோ உறவினர்களையோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களையோ யாராக இருந்தாலும் அவங்க செய்த தவறுகளை நீங்க சுட்டி காட்டக்கூடாது. இந்த ஒரு நாள்ல அவங்க புரியும்படி அந்த ஒரு தவறு மீண்டும் அவங்க செய்யாமல் இருக்க என்ன பேசணுமோ அதை நீங்க பேசுங்க. நிச்சயமா அவங்க புரிந்து அதன்படி நடப்பாங்க. இந்த ஒரு நாள்ல நீங்க கூற வேண்டிய மந்திரம், கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு நாள்ல புதன் பகவானோட அருளை பெறுவதற்கு பிரீம் 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 நம அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 9 முறைகள் இந்த ஒரு நாள்ல கூறலாம். அதுவும் காலை நேரத்துல கூறினீங்கன்னா மிகவும் சிறப்பு. இல்லைன்னா இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு தூங்குங்க. நிச்சயமா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க முடியும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுவது மூலியமா மனக்குழப்பங்கள் அனைத்தும் உங்களை விட்டு குறைய தொடங்கும். சரியான முடிவை உங்களால எடுக்க முடியும். பேச்சும் அறிவும் உங்களுக்கு தெளிவாக மாறிவிடும். இத்தனை நாட்கள் உங்களுடைய பேச்சிலும் அறிவிலும் சிறிய சிறிய குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நாள்ல நிச்சயமா ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நல்ல நேரமா காலை 7:15 மணில இருந்து 8:30 மணி வரை நல்ல நேரமாக இருக்கு. மாலையில 5